கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? எழுதி வைத்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் தரும் தேவன் நம் தேவன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? சீனாவிற்கு ஊழியத்துக்கு சென்ற ஹட்சன் டெய்லருடைய தங்கை அமலியா அவர்களுடைய டைரியில் ஹட்சன் டெய்லரின் ரட்சிப்பிற்காக எழுதி வைத்து இடைவிடாமல் தினந்தோறும் ஜெபித்து வந்தார்களாம். இந்த ஜெபம் நாளடைவில் ஹட்சனின் மனமாற்றத்திற்கு வழி செய்ததாம். ஒரு நாள் ஹட்சன் டெய்லர் தன் தங்கையின் டைரியை புரட்டி பார்க்கும் பொழுது தனக்காக இடைவிடாமல் ஜெபித்ததையும் ஜெபம் கேட்டவுடன் ஜெப குறிப்பிற்கு அறைகள் டிக் செய்திருப்பதையும் கண்டாராம். அன்றிலிருந்து அவரும் இம்முறையை பின்பற்ற ஆரம்பித்தாராம். அவர் மரித்த பின் அவருடைய டைரியை புரட்டி பார்க்கும் பொழுது 10,000 ஜெப குறிப்பு எழுதியிருந்ததாம். அது மட்டுமல்ல, 10,000 ஜெப குறிப்பு அறையிலும் டிக் செய்திருந்ததாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எழுதி வைத்து ஜெபிக்கும் முறையை பின்பற்றி தேவன் தரும் பதிலை பெற ரெடியா? ஹலோ நேர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்ம ஒன்று கற்றுக்கணுன்னா அதுக்கு எவ்வளோ கிளாஸ் போகிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறோம். ஹிந்தி கற்றுக்கணுன்னா ஹிந்தி கிளாஸ் போகிறோம். கீபோர்ட் கற்றுக்கணுன்னா கீபோர்ட் கிளாஸ் போகிறோம். கார் டிரைவிங் கற்றுக்கணுன்னா கார் டிரைவிங் கிளாஸ் போகிறோம். அதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கும் நம்மக்கிட்ட 9 வகையான ஆவியின் கனிகள் அவசியம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நீங்கள் பரலோகத்துக்கு போக ரெடியா? சங்கீதம் 146:1-3. ஹல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் என் உள்ளமும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரங்களையும் நம்பாதீங்கள். சங்கீதம் 146. My name is Kessan Eliezer. I'm from Edo Nasino. நான் இப்போ எடுத்துக்கோங்க அதை பார்ப்போம். தலைவலி கூட்டம், தலையில போட்டோம், தலைவலி கூட்டம், நீ ஒரு வேஸ்ட், நீரோ காசு, எனக்கு ஸ்டேட்மெண்ட் அடிச்சு வந்தாதே. தலைவலி கூட்டம், தலையில போட்டோம், தலைவலி கூட்டம், நீ ஒரு வேஸ்ட், நீரோ காசு, எனக்கு ஸ்டேட்மெண்ட் அடிச்சு வந்தாதே. உன்னோட கிரியேட்டர் சூப்பரான மோட்டிவேட்டர், அவரை பார்த்து நீயும் அன்பழகு. உன்னோட கிரியேட்டர் சூப்பரான மோட்டிவேட்டர், அவரை பார்த்து நீயும் அன்பழகு. 1, 2 ஜீசஸோட சேர்ந்து 3, 4 6 பண்ணவாறு 5, 6 ஆட்சிக்கார் மாறு 7, 8 சட்டத்துக்கு 1, 2 ஜீசஸோட சேர்ந்து 3, 4 6 பண்ணவாறு 5, 6 ஆட்சிக்கார் மாறு 7, 8 சட்டத்துக்கு I know that you are a gracious and merciful
Be good, slow to anger, and abundant in love and kindness. Whatever learn from thee, and do not follow. ஐயா, அவரை சார்ந்திருக்கும் போது எத்தனை தடைகள் வந்தாலும், ஒரு வழி அடைக்கப்பட்டாலும், என் ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பாரானால் அவர் வேறே ஒரு வழிகளை என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். ஐயா, நீங்க ஊழியக்காரங்களா இருக்கலாம், நீங்க சாதாரண கிறிஸ்தவங்களா இருக்கலாம், எதனாலும் அவர் சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போதும் ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். எப்பொழுதுமே பாருங்க, ஆண்டவருடைய விருப்பம் என்ன, அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவாருங்க, உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். அவர் விருப்பத்தை, அவருடைய பாரத்தை நீங்கள் சுமக்கணும். நம்ம பாரத்தை அவர் சுமக்கிறார்ல, அப்போ அவர் பாரத்தை நம்ம சுமக்கணும்ல. நம்ம கண்ணீரை அவர் துடைக்கிறார்ல, அப்போ அவர் கண்ணீரை நாம் துடைக்கணும்ல. அவர் நம்மளை கனப்படுத்துகிறார்ல, அப்போ அவரை நீங்கள் கனப்படுத்த வேண்டாமா? பாருங்கள், இப்படிப்பட்ட ரெண்டாவது செய்தியே இல்லாமல் போயிடுச்சுங்க. எவ்வளோ கிறிஸ்தவங்க பெருகிட்டாங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் ஒரு மிஸ்டரியாக இருக்கணுங்க. நீங்கள் மிஸ்டரின்னு சொன்னோன்னே முழு நேர மிஸ்டரின்னு சொல்லிடாதீங்க. பைபிளில் முழு நேர ஊழியக்காரர், பகுதி நேர ஊழியக்காரர்னு ஒரு வேட்ஸே இல்லைங்க. எல்லா கிறிஸ்தவங்களும் ஊழியக்காரங்க தான். அவங்க தங்களால் இயன்ற ஊழியத்தை செய்யணும். உங்களுக்கு ஒரு பேங்க் வேலை கொடுத்துருக்கிறாரா, அப்போ பேங்க் தான் உங்களுடைய மிஸ்டரி பணித்தளம். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள எனக்கு என்னங்க தெரியும், கணேசன் வந்து பிரசங்கம் பண்ண முடியுமா? நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணணும், நீங்கள் தான் வாழ்ந்து காமிக்கணும். டீச்சர் வேலை பார்க்குறீங்களா, ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் உங்கள் ஸ்கூலு தான் மிஷன் ஃபீல்டு. அல்லேலூயா. பிஸ்னஸ்மேன் இருக்கீங்களா, உங்களை 100க்கு அதிபதியாக ஏசப்ப மாற்றுவாருங்க. இந்த செய்தியை கேட்குற பிஸ்னஸ் பண்ணுகிற நண்பர்களே, உங்களுக்கு கீழே 100 வேலைக்காரங்க வரணும். 100க்கு அதிகமான வேலைக்காரங்களை ஆண்டவர் தருவார். உங்கள் பிஸ்னஸ் அவ்வளவு எல்லைகளை விரிவாக்குவார். நீங்கள் என்ன செய்யணும், அந்த வேலைக்காரன் மேலே கரிசனையாக இருக்கணும். வேலைக்காரன் உள்ளத்தில் ஏசப்பா வரணும். வேலைக்காரனை ஏசப்பா தொட்டு சுகப்படுத்தணும். அந்த வேலைக்காரங்க இயேசுதான் ரட்சிகர்னு அவங்க அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் போதுங்க, உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அல்லேலூயா. பாருங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை நான் வாசித்து பார்த்தப்ப 9வது வசனத்தில் பாருங்கள், அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மகதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மகதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. பாருங்க, ஆண்டவர் ராக்காலங்களிலே பவுலை சந்திக்கிற ஒரு தரிசனம் கொடுக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரியை ஆண்டவர் உங்க கூட பேசுறாருங்க. சொப்பனத்தின் மூலியமாகவோ, வேத வசனங்களை கொண்டோ, தரிசனத்தின் மூலியமாகவோ ஆண்டவர் பேசணுங்க. நான் என்னுடைய 25 வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையில் என் கூட எப்படியாவது ஆண்டவர் பேசணுங்க. காலையிலேருந்து இரவுக்குள்ளே என் கூட பேசணும். ஒன்றும் என் கூட பேசணும், இல்லை நான் சந்திக்கிற ஆத்துமாக்களை யாராவது என்கிட்ட ஜெபிக்க வர்றாங்களா, அவங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனம் என்னை கொண்டு பேசணும். அதுவும் என் கூட பேசுகிறதாங்க அர்த்தம். ஏதாங்கிலும் பேசுங்க. சில நேரம் என்னை திட்டுவாருங்க. நான் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக ஒரு நைட்டில், சனிக்கிழமை நைட்டில் காத்திருக்கேன். மறுநாளில் 4 பிரசங்கம் பண்ணுங்க. அங்கே 2 சர்வீஸ், ஒரு யூத் மீட்டிங், சாயங்கால கன்வென்ஷன். 4 செய்தி வேணும்னு ஏசப்பாட்ட அழுது ஜெபிச்சிருக்கேன். ஆண்டவரே செய்தி தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்கேன். சனிக்கிழமை நைட்டெல்லாம் முழிச்சு பார்த்துருக்குற செய்தியே கிடைக்கலங்க. கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவர் என் கூட பேசுகிறார். என்ன தெரியுமா பேசுகிறார்? நீ பரிசுத்தமாயிரு, நீ ஒழுங்காயிரு, நீ கவனமாயிரு. ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறேன். ஆண்டவரை சபைக்கு செய்தி தாங்க, அதெல்லாம் ஈஸி தான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல நீ பரிசுத்தமாகறாங்கிறார். இந்த செய்தி கேட்கிற சகோதரியை, உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வது ஈஸி, லேசான காரியம்.
ஆனால் நீ தகுதியாக இருக்கணும். இல்லை, இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவங்கள் மூலியமா ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்கிற காலங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போஸ்தலர் அதிகாரத்தை வாசிப்பாருங்க. கடைசி நாட்கள் மாம்சமான யாவரும் மேல் ஆவி ஊற்றுவேன். உங்களுக்கு மாம்சம் இருக்குதாங்க, உயிர் இருக்குதாங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தருவாருங்க. அந்த லிஸ்ட் என்ன? உங்கள் குமாரரும் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். இது நடக்கணுங்க. இதான் தீர்க்க தரிசனம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் யாரோ ஒரு ஊழியக்காரை கொண்டு தான் நடக்குதுன்னு சொல்லி அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இல்லைங்க, ஒரு நாள் வருகிறது. அருமையான சகோதரனே சகோதரி, உன்னை கொண்டு ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்ய விரும்புகிறார். உன்னோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஏதாயிலும் ஒரு விதத்தில் அவர் பேசுவாருங்க. நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, மற்றவங்க எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லி செயல்படுறதுக்கு நல்லது தான், ஆனால் நீங்கள் என் கூட பேசுங்க, உங்கள் சத்தத்தை கேட்கணும். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்கிற சொல்லுகிற சத்தத்தை பின்னால் கேட்பீர்கள். இதுதான் வாக்கு தத்துவம். ஆண்டவர் சத்தம் உங்களுக்கு கேட்கணும்னு ஜெபம் பண்ணணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. பேசுகிறார். எப்பொழுது பேசுகிறார்? நீங்க முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா 6வது வசனம், அவர்கள் பிரிகியா கலாத்திய நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவளை வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. இவங்க பிரிகியா கலாத்திய நாடு, இவங்க அஜெண்டா எங்கெங்க போகணுன்னு ஒரு அஜெண்டா வச்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க தடை பண்றார். நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மீசியா தேசம் மட்டும் வந்து பித்துனியா நாட்டுக்கு போக பிரயாத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரை அவர்களை போக விட்டாது இருந்தார். தடை பண்றாரு, நோ சொல்றார். அதெல்லாம் வேண்டாம் வேண்டாங்கிறார். இவர் சொல்ற திசை வேறங்க, இவங்க போன்னு நினைச்ச திசை வேற, இவர் சொல்ற திசை வேற. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஓம் பிளான ஆசீர்வதிக்கிறது அவருடைய வேலை இல்லை. நீங்க என்ன தெரியுமா ஜெபிக்கணும்? ஆண்டவர் உங்க சித்தம் என்ன அதை நிறைவேற்றுங்கன்னு ஜெபிக்கணும். உங்க பிளானை சேஞ்ச் பண்ண விரும்புகிற அந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீங்க என்ன பிளான் வச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் சேஞ்ச் பண்ண நீங்க அனுமதிக்கணுங்க. அவர் சேஞ்ச் பண்ணுவாருங்க. அவர் சித்தம் தாங்க உங்கள் வாழ்க்கை நடக்கணும். நீங்கள் பாட்டுக்கு அங்கே பிரியா போய் கலாத்திய நாடில் போய் ஆசியாவில் கொஞ்சம் நல்லா இருக்குது, இங்கே ஊழியம் செய்வேன்னு சும்மா ஊழியம் செய்யக்கூடாது. நோ 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 நோ. உங்கள் ஊழியம் வேறு இடத்துல இருக்குதுங்க. அவர் வேற நினைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறார். நல்ல ஞாபகம், அவர் இல்லைன்னு சொல்றானா அவர் உங்க மேல நம்பிக்கை வைக்கலன்னு அர்த்தமா? உங்க மேல பிரியமா இருக்கலே, அன்பா இருக்கலேன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லைன்னு சொல்றாலே, அவர் சொன்னாலேங்க அவர் பெரிய உங்க மேல ஆசை வச்சிருக்காருன்னு அர்த்தம். அவர் இல்லைன்னு சொன்னார்னா இன்னொரு இடத்துல எஸ் வச்சிருப்பாருங்க. 1 சாமுவேல் 16 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்க ராஜாவா சவுலுக்கு பதில் ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணணும். 7 பேர் அணிவகுத்து வர்றாங்க பாருங்க. 7 பேரையும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. 7 பேரையும் பார்த்த உடனே இல்லைன்னு சொல்றாரு. நான் நினைச்சேன், அணிவகுக்காக மட்டும் இந்த 7 பேரும் கிடையாதுப்பான்னு சொல்ல வேண்டியது ஏசப்பா. இல்லைங்க, 7 பேரையும் பார்ப்பார். அந்த 7 பேர் நிலைமை ஏன் என்னை ஏசப்பா ஏற்றுக்கொள்ளலை? இந்த கேள்வி உங்கள் எல்லாருக்கும் வரணுங்க. நாம் தாவீது அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனுக்கு எஸ் சொல்கிறாரு. இவங்க தின்னி பயலுக்கு அமுல் பேபி மாதிரி ஆட்டு கறியை தின்னுட்டு வீட்டிலே கிடக்காங்க பாருங்க. வீட்டில் திங்கிறவங்களுக்கு எதுக்குங்க அபிஷேகம்? வீட்டிலேயே உட்கார்ந்து கிடக்கவங்களுக்கு, தங்கி இருக்கவங்களுக்கு எதுக்குங்க வரங்கள்? எதுக்குங்க ராஜ்யபாரம்? ஏன் உயர்த்தணும்னு இவங்க ஜோம் பண்ணுறாங்க? இவங்கெல்லாம் இல்லைன்னு சொல்றார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, ஆண்டவர் உனக்கு ராஜ்ய பாரத்தை ராஜாவை உன்னை அபிஷேகம் பண்ணணுமா? லட்சங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாக மாற்றணுமா? உங்கள் மனசில் கடினமாக நீங்கள் உழைக்கணும். இவங்க அப்பா ஈசாய் சொல்லியிருப்பார், இவங்க அன்னைங்கள் ஃபுல்லாக ஆடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கில்லை. அல்லேலூயா. ஒரு பொறுப்பு வரணும்னா ஆண்டவர் நம்மளை நம்பணுங்க. உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பவுல் எழுதுகிறார். இந்த செய்தி கேட்கிற சகோதர சோரியை ஈசாய் பார்க்குறார். இந்த 7 பேரும் இவங்க ஆடு மேய்க்கிற லாய்க்கில்லை. தாவீதை கூப்பிட்ற, எப்பா நீ தான் சின்ன பையனாக இருக்கிற, பரவாயில்ல நீ தான் ஆடு மேய்க்கணுங்கிறார். அவன் போய் மேய்க்கிறான் பாருங்க. மேய்க்கும்போது சிங்கம் வருது, யுத்தம் பண்ணுறான். கரடி வருது, யுத்தம் பண்ணுறான். முதல்ல உங்கள் வாழ்க்கையில் கர்ஜிக்கிற சிங்கம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் ஊழியத்துக்குள்ளே, உங்கள் பிஸ்னஸ்குள்ளே வர்றதை நீ பார்க்குறியாங்க. கவனமாக இருக்கணும். மந்தையின் மேல் கவனமாக இருக்கணும். விழிப்பாக இருக்கணும். அவன் இரவு பகல தாவீது விழிப்பாக இருக்கிறான்.
சிங்கம் வந்த உடனே சண்டை கிளம்பிடுறான், கரடி வந்த உடனே சண்டை கிளம்பிடுறான். காடு மேடு மலைகள் வெயில்கள் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனுக்குத்தான் ஆண்டவர் அபிஷேகம் கொடுக்கிறார். அல்லேலூயா. சாமுவேல் என்ன எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லிட்டார், 7 இல்லைன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கலங்கியிருப்பான். ஆண்டவர் சொல்லியிருப்பார், பரவாயில்ல நீ கொஞ்சம் காத்துரு, நான் 7 இல்லைன்னு சொன்னேன்ல, 8ஆவதான் ஊருக்கு இயேசு சொல்ல போகிறேன் பாருன்னு சொல்லி ஆண்டவர் பக்கத்தில் இருந்து அவனை ஆறுதல் படுத்தியிருப்பார். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, எனக்கு எத்தனையோ வருஷமா நான் ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறேன், அந்த அற்புதம் என் வாழ்க்கை நடக்கலை, இல்லைன்னு தான் பதில் வருதுன்னு கவலையாக சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேங்க, ஆண்டவர் எஸ் சொல்லுகிற நாட்கள் வந்து விட்டது ஐயா. உங்களுக்கு எத்தனையோ வருஷமாக கிடைக்காத வேலை இந்த வருஷத்தில் கிடைக்க போகுது. எத்தனையோ வருஷமாக நீங்கள் பிரயாசப்படுகிற அந்த பணம் இனி உங்களுக்கு கிடைக்க போகிறது. எத்தனையோ வருஷம் குழந்தை பாக்கி இல்லாமல் இருந்தீங்களா, இந்த வருஷத்தில் ஏசப்போ ஒரு குழந்தையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். சொந்த வீட்டை ஆண்டவர் கட்டி கொடுக்க போகிறார். நீங்கள் விரும்புகிற அந்த வழக்குகளை ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை கொடுக்க போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவர் கைகள் ஒப்பு கொடுக்கணும். அவர் உங்களுடைய புரோகிராமை சேஞ்ச் பண்ணுவாருங்க, உங்களுடைய அஜெண்டாவை மாற்றுவாருங்க. அல்லேலூயா. அவர் சித்தத்துக்கு அர்ப்பணிங்க. பாருங்க, எல்லாத்தையும் மாத்துறாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மகதோனியாவுக்கு நீ போப்பான்னு சொல்லி கைகூப்பி நிற்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தாங்க அந்த தரிசனத்தை காண்பிக்கிறார். அவர் கைகூப்பி நிற்கிறார். அல்லேலூயா. இந்த செய்தியில் நிறைய வார்த்தைகள் புதைந்து இருக்குதுங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகள். அருமையான சகோதர சகோதரியை, ஒரு வழி அடைஞ்சிச்சுன்னா, ஒரு வழியில் ஆண்டவர் நோ சொல்றார், தடை பண்ணிட்டார், போக ஒட்டாது இருக்கிறார். நிறைய சொல்லுவோம், ஆண்டவர் தடை பண்ணுவார். தடை பண்ணுவார். நீங்களும் நானும் உருப்படணும்னு சொன்னால் நம்ம பிரயாசங்களுக்கு தடை பண்ணுவாருங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசி பாருங்க. கர்த்தரோ கற்பத்தை அடைத்திருந்தார் அன்னாளுக்கு. பாருங்க, அவர் தடை பண்ணுறாருங்க. எதுக்கு? அண்ணாள் உருப்படணும்ல. அண்ணாள் போய் அநேகர் மனமடி உண்டாக பேசி கஷ்டப்பட்டு காயப்பட்டு ஒரு நாள் அவளுக்கு புத்தி வந்துடுதுங்க. நாம் எதுனாலும் ஆண்டவர்கிட்ட போய் அழுதுற வேண்டிதான்னு சொல்லி சர்ச்சுக்கு போகிறான். அவள் ஆட்டுக்கு இருதயத்தை ஊற்றி அழுறான். ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு குழந்தை தர முடியும், நீங்கள் எனக்கு குமாரனை தருவீங்கன்னா அது உமக்கே தந்துடுவேன் பொருதனை பண்ணுறா. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, உன்னோடு கூட பேசுகிறார். நீ வர வேண்டிய இடம் ஆண்டவருடைய சமூகம், நீ அழ வேண்டிய இடம் ஆண்டவருடைய சமூகம். அல்லேலூயா. நீ இருதயத்தை ஊற்றி மனிதரிடத்தில் அழ வேண்டியதில்லை. ஏசப்படத்தில் அழுதைன்னா அண்ணாளுக்கு இறங்கி ஒரு சாமுவேலை கொடுக்கிறது போல உனக்கு அருளி செய்வாரா? அருமையான தேவனுடைய பிள்ளை, தடை பண்ணுகிறாரா? தரமான ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். வேல்யூபிள் ஒரு அற்புதத்தை உனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஐயா. இதை காட்டிலும், நீ இப்பொழுது பார்க்கிறவைகளை காட்டிலும், ஒருவேளை ஆசியாவில் நீ ஊழியம் செய்து ஒரு ஆத்ம அறுவடை வரும், ஆசீர்வாதம் வரும் நினைக்கிறே, அதை காட்டிலும் அடுத்து நீங்கள் பின்னாடி உள்ள வசனத்தை வாசுபத்த மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயாத்தனம் பண்ணினார்கள். பித்தினியாவை விட இன்னொரு அற்புதம் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் என்னென்னங்க விரும்பி இது கிடைக்கல, தடை ஆயிடுச்சு, இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்களோ, அதை விட ஒரு பெஸ்ட்டை வச்சிருக்கிறாருங்க. மகதோனியாவிற்கு போக சொல்லுகிறார். உனக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அவர் லீட் பண்ணுறாரு. எங்கே லீட் பண்ணுறாரு? எளிய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறாரு, ஒழித்து கொண்டரு. அல்லேலூயா. எங்கங்க? எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கேரி தாற்றண்டையிலே ஒழித்து கொண்டரு. ஆமேனா? ஆண்டவர் சொல்லுவார், இங்கே போனால் போக வேண்டியதானே. நான் சொல்கிறேங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்தலுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லணுங்க. அல்லேலூயா. அங்கே கேரி தாற்றண்டையிலே ஒன்று தங்க வச்சிருவாரா? நெவர். அங்கே தண்ணி குறைஞ்சிரும். அங்கே திடீர்னு காக்கானா வந்து அப்போ இறைச்சி எல்லாம் கொடுக்கும், எல்லாம் அற்புதம் நடக்கும். இதெல்லாம் நடந்ததுனால இங்கேயே நான் கூடாரம் போட்டு நினச்சிடாத. அடுத்த வார்த்தை வரும், அங்கே தண்ணி குறைஞ்சி வழி அடைக்கப்படுது, தங்கிறதுக்கான சூழ்நிலை வரலையா?
அடுத்த வசனத்தில் 8ஆம் வசனத்தில் போட்டிருக்குது 1 ராஜாக்கள் 17:8. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, ஒரு வழியை அடையும் போது இன்னொரு வழி திறப்பாருங்க, நீ சாரிபாத்துக்கு போப்பான்னு சொல்லி ஆண்டவர் அங்கே அனுப்பி வச்சிடறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வழி அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரு வழி அடைந்தால் 7 வழிகள் திறக்கும் ஐயா. பாருங்கள், என் ஊழிய ஆரம்ப நாட்களில் என்னுடைய மிஸ்டரிகளை தாங்கிறேன்னு சொல்லி மாதந்தோறும் தாங்கிறேன் என்று சொல்லி ஒரு குடும்பத்தார்கள் முன் வந்தார்கள். 3000 ரூபா ஒரு மிஸ்டரிக்கு. நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரு மிஸ்டரிக்கு 5000 ரூபா வச்சுருக்குறோம். 5000 ரூபாயும் பத்தாது, பரவாயில்ல, 5000 ரூபா கொடுக்குற நிறைய மிஸ்டரி குடும்பங்கள் எழுமணும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. திடீர்னு ஒரு 6 வருஷம் காணி கொடுத்துட்டே வந்தாங்க. திடீர்னு காணிக்கு இனிமேல் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஆண்டவர் தான் எங்கூட பேசுனான்னு மிஸ்டரி காணிக்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏதோ எங்களிடத்துல ஒரு குறைவுகளை பார்த்துட்டாங்க போல் இருக்குது. குறைவுகள் வர்றது இயற்கைதாங்க. நான்லாம் தேவதூதர்களா? நீங்கள் ஜெபிக்கணுங்க. குறையில்லாத ஸ்தாபனம் இருக்குதாங்க, குறையில்லாத ஊழியக்காரங்க இருக்காங்களா, குறையில்லாத சபைகள் இருக்குதா, குறையில்லாத கிறிஸ்தவங்க இருக்காங்களா? நீங்கள் ஜெபிக்கணும், அதான் உங்களுடைய வேலை. நீங்கள் ஜெபிக்கணும், இல்லை கூப்பிட்டு அன்பாக உட்கார வச்சு விசாரித்து இப்படி செய்யாதுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. இதை விட்டு நீங்கள் போயா உனக்கு காணிக்கன்னா தரமாட்டேன்னு நிறுத்திட்டீங்கன்னா அப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன நினைப்பாருங்க? நான் ரொம்ப கவலைங்க, அழுதுங்க. ஐயோ அந்த 3000 ரூபா இல்லாட்டா எவ்வளோ கஷ்டம் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் சாப்பாடு கஷ்டப்படணுமேன்னு சொல்லி அழுகிறேன். நான் அவரை போய் நேராக போய் பார்த்து, ஐயா மன்னிச்சுக்கோங்கய்யா, தயவு செய்து எங்களுக்கு ரூபா தாங்கய்யா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கெஞ்சி பேசணும்னு நினச்சி பிளான் போட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஒரு வழி அடைஞ்சிச்சுன்னா 7 வழி திறப்பேன். அல்லேலூயா. ஒருத்தங்க உனக்கு காணிக்க கொடுக்குறத நிறுத்திட்டாங்கன்னா, ஒரு ஸ்பான்சர் நிறுத்திட்டாங்கன்னா உனக்கு 7 ஸ்பான்சரை எழுப்புவேன். ஒரு 3000 ரூபா கொடுக்குறவங்க நிறுத்திட்டாங்கன்னா 7 3000 ரூபா கொடுக்குற குடும்பத்தை நான் எழுப்புவேன்னு சொன்னாருங்க. ஐயா, அவரை சார்ந்திருக்க போது எத்தனை தடைகள் வந்தாலும், ஒரு வழி அடைக்கப்பட்டாலும், என் ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருப்பாரானால் அவர் வேறே ஒரு வழிகளை என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார் ஐயா. இன்றைக்கு பவுல் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் நடக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறான், தாகத்தோடு நின்று இருப்பான். அதனால்தான் ஆண்டவர் அவனோடு கூட தரிசனத்திலே பேசுகிறார், சொப்பனங்களை பேசுகிறார், அவருடைய வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, நீங்கள் ஊழியக்காரங்களாக இருக்கலாம், நீங்கள் சாதாரண கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், எதனாலும் அவர் சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிங்க. அவர்தான் வழிகளை திறக்க வேண்டும் ஐயா. ஆண்டவர் பவுலோடு கூட பேசுகிறார். அதற்கென்று அர்ப்பணித்த உடனே 10ஆம் வசனத்தில் பாருங்க, தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மகதுனியாவுக்கு புறப்பட்டு போய் பிரயாத்தனம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா, பவுலுக்கு தான் தரிசனம் உண்டாகுது. இந்த தரிசனத்தை கொஞ்சம் பேர் கூட ஷேர் பண்ணுறான். உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? எங்களை அழைத்தார் என்று. அழைத்தது பவுல் தான். இவங்க என்ன செய்கிறாங்க? எங்களை அழைத்தார் என்று நாங்கள் செய்தாங்க ஊழியம். இப்போ கணேசனுக்கு ஏசப்பா அழுகிறவராக காட்சி கொடுத்தார். நான் ஏன் ஊழியம் செய்கிறேன்? மரண தேதி முன்குறிக்கப்பட்டது. இயேசுவிடத்தில் வந்தேன், இயேசு என் கண்ணீரை துடைத்து சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்தார், என் இருதய வியாதியை சுகப்படுத்தினார். அல்லேலூயா. என் கண்ணீரை துடைத்து இயேசு ஒரு நாள் தரிசனமானார். பவுலுக்கு தரிசனம் உண்டானது போல என் கண்கள் முன்பாக இயேசு கிறிஸ்து தரிசனம் காண்பித்தார். அந்த தரிசனத்தில் அவர் அழுது கொண்டே இருந்தார். எல்லா ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருந்தார். அவரை அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்காக சொல்லி சொல்லி அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படிக்கப்பட்ட என் ஜனங்கள் இவங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னால் இல்லாமல் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தார் ஐயா. என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரா? என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன் ஐயா. ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், எனக்கு உயிரோடு என்னை வச்சிருக்கிற எல்லா நாள்லையும் உங்கள் கண்ணீரை துடைப்பேன் ஏசப்பான்னு சொல்லி அவர் கைகளை ஒப்பு கொடுத்தங்க. என்னுடைய தரிசனத்தினுடைய இலக்கு என்ன தெரியுமா? 7000 முழுநேர மிஷனரிகளை
முழு நேர எளியாக்களை, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற 7000 எளியாக்களை உருவாக்க வேண்டும். அவர்களை கொண்டு 1,00,000 கிராமங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய இலக்கையா. இந்த தரிசனத்தை தான் நான் எல்லோரிடத்திலும் பேசுகிறேன். தரிசனம் கணேசனுக்கு தான் கிடைச்சது. ஆனால் என்னோடு கூட இந்த அன்பின் அழுகிற குரலை கேட்டு 783 மிஷனரிகள் வந்து விட்டாள் ஐயா. எனக்கு கொடுத்த அந்த தரிசனம், எங்களுக்கு கொடுத்த தரிசனம், அநேக ஜெபிக்கிறவர்கள் வந்து விட்டார்கள். என்னை பிள்ளையாக நேசித்து எங்களை நம்பி காணிக்கை கொடுக்கிற குடும்பங்கள் வந்து விட்டது ஐயா. எங்களுக்கு அந்த அழைப்பு எங்களுடையது என்று சொல்லி, எழுந்து கட்டும் வாருங்கள் என்று சொல்லி நெகேமியாவை பலப்படுத்தினது போல எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜெபிக்கிறவர்கள், ஆயிரக்கணக்காக மிஷனரிகளுக்காக கொடுக்கிற குடும்பங்கள். இதுதான ஐயா ஊழியம். அப்படி அவர்கள் எல்லோரும் செயல்படும் போது அங்கு ஆற்றின் அருகே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு லீதியாளுடைய உள்ளத்தை திறக்கிறாள். ஒரு ஐரோப்பா பெரிய கண்டத்திற்கு முதல் கிறிஸ்தவர்களை, ஒரு ஆத்துமாவை தருகிறார். முதல் திருச்சபை ஆண்டவர் உண்டாக்குகிறார். அருமையான இந்த செய்தியை கேட்க சகோதரன் சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் அறியாத இடங்களிலே இயேசுவை அறியும்படி ஒரு திருச்சபையை உண்டாக்கும்படி உங்களை பயன்படுத்துவார் ஐயா. இன்றைக்கு ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமாங்க? ஏசப்பாவை அறியப்படாத இடங்களில் லீதியாக்கள் உருவாகிறதுக்கு உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய ஊழியங்கள் உதவியாக இருக்கணும். ஆலயம் இல்லாத கிராமங்களில் ஆலயம் கட்டப்படுவதற்கு உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய பணமும் உங்களுடைய பிரயாசங்களும் இருக்கணுங்க. ஏற்கனவே கட்டின ஆலயத்தை சிங்காரிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லதுதான். அதை விட நல்லது அறியப்படாத இடங்களில் ஆலயத்தை கட்டுவது ஐயா. அருமையான தெய்வ பிள்ளைகளை, 25 வருஷமாக ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய தரிசனத்தை கொண்டு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை 25 வருஷத்துக்கு முன்னாடிங்க எத்தனையோ வேலை எனக்கு வந்திருக்கணும். நான் மிலிட்ரிக்கு போகணும், எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருந்தவர், மிலிட்ரி போகணுன்னு நினச்சிருக்கிறேன். எனக்கு அந்த வேலை கிடைக்கல பாருங்கள். போலீஸ் வேலைக்கு போகணுன்னு சொல்லி பிரயாசப்படுறீங்க, அந்த வேலை கிடைக்கல பாருங்கள். நான் ஊழியத்துக்கு வந்து 6 மாதத்தில் இன்கம் டேக்ஸில் எனக்கு ஒரு வேலை வந்துருச்சுங்க. ஆண்டவர் நோ சொல்லிட்டாருங்க. எதற்காக? எத்தனை ஒரு மகிமையான ஒரு ஊழியக்காரனாக, ஒரு மிஷனரியாக இருக்கும்படி என்னை மாற்றி இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியை, இன்றைக்கு அவருடைய சித்தத்திற்கு அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த சித்தத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் என்ன ஆசீர்வதித்தது போல, பவுலை கொண்டு மகிமையான ஊழியத்தை செய்தது போல உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்ணீரை துடைக்கவளாக மாற்றும், உமக்காக செயல்படுவளாக மாற்றும். பவுலை கொண்டு ஒரு பெரிய ஒரு ஐரோப்பா கண்டத்திலே முதல் திருச்சபையை உண்டாக்கினீரே. அறியப்படாத இடங்களிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரை கொண்டு திருச்சபைகளை உண்டாக்கும், ஆத்துமாக்களை அறுவடை செய்யும். உம்முடைய கண்ணீரை துடைக்கவளாக மாற்றும். ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கண்ணீரை துடைக்கும்படி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய கண்ணீரெல்லாம் நீங்கள் துடைப்பீராகனு சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட
அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. என்னை ஒரு சிறு சாட்சியை நிப்பாட்டினதுக்காக நான் ஏசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் சிறு வயதுலேருந்தே ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து பிறந்திருக்கேன். இப்போ ஏசப்பா எங்கள் அப்பாவோட பலவித கஷ்டங்களுக்கு அப்புறம் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தோடு தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அதில் நான் கிறிஸ்தவ ஸ்கூலில் படித்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த ஸ்கூல் மிஷன் எடுக்க வர அக்காமாருங்க அவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து நிறைய ஆண்டவரை பற்றி சொல்லி என்னை நிறைய நல்வழி நடத்துறதுக்கு உதவி செஞ்சுருக்குறாங்க. அப்போ டீச்சர்ஸ் எல்லாரும் நம்ம என்ன ஆக போகிறீங்க, உங்களுடைய லட்சியம் என்னன்னு கேட்டால் எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. நான் அந்த நேரத்தில் நான் இந்த அக்காமாருங்க மாதிரி சண்டே கிளாஸ் எடுக்க போகணும், ஒவ்வொரு இடங்களுக்கும் ஏசப்பா பற்றி நான் சொல்ல போகணும் அப்படி சொல்லி நான் அப்போ வந்து சொல்லுவேன். ஆனால் அது காலப்போக்கில் நான் அப்படியே மறந்துட்டேன். நான் படித்து முடித்து நிறைய இடங்களுக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போனேன். எல்லா இடத்துலையும் செலக்ட் ஆகி கடைசியில் ஒர்க்கு ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்னால் என்ன செய்ய முடியாது. ஏதோ ஒரு பலவீனங்கள் எனக்கு வந்து அந்த நாளில் நான் போக முடியாமல் போயிடும். அந்த வேலையை நான் நிறைய நேரங்களில் இழந்திருக்கேன். ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ஏன் ஏசப்பா இவ்வளோ தூரம் என்னை கூட்டிகிட்டு போயிட்டீங்களா, அதனால் என்னால் செய்ய முடியலேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சரி பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் பில் போடுற இடத்துல வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வேலை பார்க்கும்போது 2 அக்காமாருங்க கிறிஸ்தவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இடத்துல மீட்டிங் நடக்கு பாப்பா அப்படி சொல்லி ஒரு கார்டு கொடுத்தாங்க. அந்த கார்டை நான் என்ன செஞ்சேன், அலட்சியமாக அதை நான் வந்து இது என்ன இந்த மீட்டிங் நம்ம என்ன போகவா போகிறோம் அப்படி சொல்லிட்டு அதை நான் வந்து அலட்சியமாக அந்த கார்டை வந்து நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். நிறைய பேர் கொடுப்பாப்பான்னு சொல்லி ஒரு கார்டில் நிறைய கொடுத்தாங்க, நான் அதை அலட்சியமாக கீழே போட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஏசப்பா என் வாழ்க்கையில் ரொம்ப என்னால் முடியாத அளவு ரொம்ப பலவீனப்பட்டு எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. மரண தருவாயில் ஒருவேளை என்னை இறந்துட்டா எனக்கு என்னெல்லாம் நடக்கும், இறுதிச் சடங்கு எப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிற பெரிய ஒரு கனவு லோகத்துக்குள்ளே போகிற மணிக்கு என்னுடைய படுக்கையில் தண்ணி மட்டும் குடிக்கிற நிலமையில நான் வந்து இதை நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஏசப்பாட்ட நான் சொன்னேன், ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுத்தீங்கன்னா, எனக்கு அந்த சின்ன பிள்ளையில நான் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, இப்படி ஏசப்பா பற்றி சொல்லுவேன்னு சொன்னேன், ஏசப்பா நான் சொல்கிறேன் எனக்கு ஜீவனை தாங்களேன் அப்படி சொல்லி நான் அந்த கண்ணீர் வடித்தேன். யாருமே ரூமில் இல்லை, என்னோட ஏசப்பா மட்டும் இருந்ததை நான் இப்போ உணர முடியுது. அப்போ நான் அந்த கண்ணீர் வடித்ததை ஏசப்பா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி நல்ல வெள்ளம் மாறி நல்லா ஆக ஆரம்பித்தேன். நல்லா ஆனோனையும் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் இப்படி ஆண்டவருக்காக என்ன செய்யணும் அப்படிங்கும்போது தான் எல்லாரும் சொன்னாங்க பைபிள் காலேஜ் படிக்கலாம். அப்படின்னா பைபிள் காலேஜ் அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நான் சபை வீடு இது தவிர எனக்கு ஸ்கூலு இதுக்கு தவிர எனக்கு வேறு எதுவும் தெரிஞ்சது கிடையாது. நான் பைபிள் காலேஜ் எங்கே போகலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்க சுச்சுவேஷனில் என்னோட ஃப்ரெண்டு வந்து காலையில் 9 மணிக்கு ஒரு யூத் மீட்டிங் இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. யூத் மீட்டிங்கை நாம் எப்படியாவது அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 8:30க்கு என்னை கூப்பிட்டாங்க. 1/2 ஹவருக்குள்ளே நான் கிளம்பி அந்த யூத் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். அதில் பைபிள் காலேஜ் சேர்றவங்க டிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷத்தில் நான் அதில் வந்து டிக் பண்ணிட்டு வந்தேன். கர்த்தர் என்ன செஞ்சார், அந்த பைபிள் காலேஜில் என்னை இழைச்சார். அதுதான் நான் வந்திருக்கிறேன் இந்த விஎம் மூலியம். இங்கே வந்து பைபிள் காலேஜ் மூலமாக அநேக ஊழியங்களை கற்றுக்கொள்ளவும் கர்த்தரிடத்தில் இன்னும் நெருங்கி எப்படி சேர்றதுங்கிற காரியங்களை அநேகங்களை கற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. அதே போல் எந்த கார்டு எந்த அக்காமார்க கையிலேருந்து வாங்கி நான் இந்த இடத்த என்ன அப்படி சொல்லி அலட்சியமாக தூக்கி போட்டேனோ அதே இந்த விஎம்ஓ மூலியத்தில் வந்து அதே கார்டை என்ன செஞ்சாங்க, நான் எல்லாருக்கும் கொடுக்க ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சுருக்குறாங்க. இதுதான் என் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா எதுக்குமே உதவாது இது அப்படி சொல்லி தூக்கி எறிஞ்ச கார்டை இப்போ அநேக வாலிபர்கள் உயிர்மீட்சி அடையும் வழியாக நான் என்ன செஞ்சுருக்கேன், அந்த கார்டை கொடுக்க ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சுருக்கிறார். இந்த சாட்சியை என் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் என் வாழ்க்கையில் ஏசப்பாக்காக நான் உண்மையாக ஓடணும். நிறைய தவறுகள் நடக்கும்போது ஏசப்பா எனக்கு உணர்த்திருக்கிறாங்க. இன்னும் நான் உணர்வுள்ளவளாய் கர்த்தருக்காக ஜீவனுள்ள நாள் மட்டும் உழைக்கணும்னு சொல்லி என்னுடைய சாட்சியை நிறைவு செய்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பணம்தான் எல்லாம் என்கிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்.
பணம் இருந்தால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி பணத்தை மையமாய் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் ஆண்டவர் நம்முடைய இருதயம் முற்றிலுமாய் மாறுபட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இங்கே சொல்லப்பட்ட பூரணமாகுதல் என்கிற ஒரு வழி இன்னைக்கும் இருக்குது. இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்களும் நானும் ஒருவேளை நம்மகிட்ட இருக்கிற என்ன கொஞ்சமோ நிறையாவோ அதையெல்லாம் ஆண்டவருக்கென்று விட்டு விட்டு அவரை பின்தொடரும் போது இன்னும் பூரணர்களாய் அவரை பின்தொடர நம்மை அது தகுதிப்படுத்துகிறது. நம்ம சம்பாதிக்கலை, ரட்சிப்பை சம்பாதிக்கவில்லை. ரட்சிப்பு என்பது இலவசம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் மட்டும்தான் ரட்சிப்பு. நம்ம செய்கிற தான தர்மமோ நற்காரியங்களோ நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறதில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் பூரணமாவதற்கு ஒரு வழி, நம்மகிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் விட்டுட்டா அது ஒரு பூரணத்தை நோக்கி போவதற்கான ஒரு ஸ்டெப். இன்னொரு வார்த்தையில் இதை உடனடியாக எப்படி அப்ளை பண்ணணும்னு சொன்னால், ஆண்டவர் பணத்தை குறித்து அடிக்கடி பைபிள் முழுவதும் புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் சொல்லுகிறேன், உலகம் பணம்தான் எல்லாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பணம் இருந்தால் மரியாதை, பணம் இருந்தால் மதிப்பு. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் மனம் திரும்பின கிறிஸ்தவங்களாக வாழணும். மனம் திரும்பினா என்ன, உலகத்தாரை போலவே நம்ம மனசு இருக்கக்கூடாது. அவங்க பணத்துக்கு கொடுக்குற கனத்தை நாம் கொடுத்து விடக்கூடாது. பணம் என்பது எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு பிரசங்கில் ஒரு வார்த்தை இருக்குது. பணம் தேவை வாழ்க்கையில், எல்லாம் பணம் தேவை. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், பஸ்ஸில் போனால் டிக்கெட் எடுக்கணும், பைக்கில் போனால் பெட்ரோல் போடணும், கடையில் போய் காய்கறி வாங்கினா ரூபா கொடுக்கணும். பணம் வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று. ஆனால் என்னைக்கு அந்த பணம் தீமையாய் மாறுகிறது, ஒருவேளை பணம் நம்முடைய நம்பிக்கையாய் மாறும்போது, சிலர் ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், அதை நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் எழுதியிருக்கு. அது தப்புன்னு பைபிளில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. தேவனை தவிர, நம்மை உண்டாக்கின தேவனை தவிர, கர்த்தரை தவிர வேறு எதன் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அது ஒரு விக்கிரகமாக மாறி விடுகிறது. என்கிட்ட இருக்கிற பணம், பேங்க்கில் இருக்கிற பேலன்ஸ், இதுதான் எனக்கு நம்பிக்கை அப்படின்னு ஒரு கிறிஸ்தவன் ஒருவேளை நினைத்து விட்டால் அவன் அந்த பணத்தை ஒரு விக்கிரகமாக மாறி அதை வணங்குகிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ இந்த பணத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னொன்று, இந்த பணம் ஒரு அளவு இருக்குது, அது அளவு கூடும்போது நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணங்கள் மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஈஸியாக பெருமைங்கிறது வந்துடும். கஷ்டப்படுறவங்களை பார்த்தா அற்பமாக நினைக்கக்கூடிய இருதயம் வந்துடும். நம்ம ஏதோ பெரிய சாதிச்சிட்டோம், ஏதோ எங்கேயோ இருக்கிறோன்னு ஒரு மிதப்பு ஏற்பட்டுரும். இதை குறித்தெல்லாம் கவனமாக இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. ஆண்டவர் தரித்திரரை நேசிக்கிறார். ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ணன் ஃபஸ்ட்டு பாடுறேன். இந்த பாட்டு வந்து ஜெபத்தை பற்றி ஒரு பாட்டு. நம்ம ஜெபம் பண்ணுறது மூலமாக ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் என்னென்ன அற்புதம் செய்வார் அப்படின்றத பற்றி இந்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். மலையை பார்த்து போக சொன்னால் சர்ன்னு போகுமே, கடலை பார்த்து நில்லுன்னா சைலண்ட் ஆகி போகுமே. எதனாலே எதனாலே உன் நம்பிக்கையுள்ள ஜெபத்தாலே, எதனாலே எதனாலே உன் நம்பிக்கையுள்ள ஜெபத்தாலே. இன்னும் 2 சொல்ல போறே, கவனமாக கேளுங்க. பேய்களை போக சொன்னா விழுந்து அடிச்சு ஓடுமே, சொஸ்தமாக என்று சொன்னால் டிஸ்சார்ஜ் ஆகி போவானே. எதனாலே எதனாலே உன் நம்பிக்கையுள்ள ஜெபத்தாலே, எதனாலே எதனாலே உன் நம்பிக்கையுள்ள ஜெபத்தாலே. ஜெபத்தை பற்றி பாட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, இப்போ அண்ணாவங்களாம் நம்ம கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாரும் ஆக்ஷனோட பார்க்கலாம். ஓகேவா? சரி, ரெடி, ஸ்டார்ட். மலையை பார்த்து போக சொன்னா சர்ன்னு போகுமே, கடலை பார்த்து நில்லுன்னா சைலண்ட் ஆகி போகுமே. எதனாலே எதனாலே உன் நம்பிக்கையுள்ள ஜெபத்தாலே, எதனாலே எதனாலே உன் நம்பிக்கையுள்ள ஜெபத்தாலே. இன்னும் 2 சொல்ல போறே, கவனமாக கேளுங்க. பேய்களை போக சொன்னா விழுந்து அடிச்சு போகுமே, சொஸ்தமாக என்று சொன்னால் டிஸ்சார்ஜ் ஆகி போவானே. எதனாலே எதனாலே உன் நம்பிக்கையுள்ள ஜெபத்தாலே, எதனாலே எதனாலே உன் நம்பிக்கையுள்ள ஜெபத்தாலே. ஆக்ஷன் கத்துக்கிட்டீங்களா? டெய்லி பிரேயர்ல இந்த பாட்டு பாடிடலாம். ஓகேவா?
ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் கூட ஒரு மிஷனரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சார்லஸ் ஃபின்னி. கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில் ஜெபம் மிகவும் முக்கியமானது, இன்றியமையானது. ஜெபம் ஜெயம் தரும். இந்த சார்லஸ் ஃபின்னி பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நியூயார்க்குங்கிற தேசத்தில் பிறந்தவர். இந்த சார்லஸ் ஃபின்னி ஆடம்ஸ்ங்கிற பகுதியில் தன்னுடைய 26 வயதில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய அன்பை அறிகிறாரு. ஆண்டவருடைய அன்பை அறிந்தவராய் முற்றிலுமாய் ஜெபத்தின் மீது மிகுந்த வாஞ்சை கொள்கிறார். ஜெப வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாரு. சார்லஸ் ஃபின்னி காடுகளுக்கு சென்று ஜெபிக்கும் பழக்கத்தை அனுபவத்தை ஏற்படுத்தி கொண்டார். அவர் மாத்திரமல்ல, அவர் கூட அநேக வாலிபர்களையும் அழைத்து சென்று காடுகளுக்குள்ளே சென்று அதிக நேரம் நீண்ட நேரம் ஜெபிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். இவருடைய ஜெப வாழ்க்கையையும் ரட்சிப்பின் அனுபவத்தையும் பார்த்து தேவன் இவரை கண்ணோக்கினார். நியூயார்க் எழுப்புதலுக்கு பயன்படுத்த சித்தம் கொண்டார். சார்லஸ் ஃபின்னி எங்கெல்லாம் தேவ செய்தியை கொடுக்க போறாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் அவரை வல்லமையோடு பயன்படுத்தினார். தேவ பிரசன்னத்தினால் நிறைந்து தேவ ஜனங்களை வழி நடத்தினார். இப்படியாக சார்லஸ் ஃபின்னி எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் தேவ ஜனங்களை ஜெபத்தினாலும் வழி நடத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு முறை சார்லஸ் ஃபின்னி நியூயார்க் ரோம்ங்கிற பகுதிக்கு பிரசங்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் தேவ செய்தி கொடுத்துட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயும் ஜனங்கள் வந்து தேவ பிரசன்னத்தினால இருக்கிற தங்களுடைய சேர்களிலிருந்து எழுந்து நின்று பிரசன்னத்தினால் மிகுந்த பிரசனத்தை வந்து தாங்க முடியாமல் தங்களுடைய இருக்கையில் எழுந்து நின்று சரிந்து கீழே விழ தொடங்குறாங்க. அநேக மக்கள் பாவ உணர்வு அடைந்து ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக சார்லஸ் ஃபின்னியோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் மிகுந்த ஒரு எழுப்புதலை கட்டளிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்களில் முன்ன சொன்ன மாரியேவும் சார்லஸ் ஃபின்னி எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் மிகுந்த பிரசன்னம் தேவ வல்லமை மிகுந்ததாக காணப்பட்டுட்டே இருக்குது. ஒரு முறை இவர் ஒரு இடத்துக்கு பிரசங்கத்துக்கு அழைக்க பிரசங்கம் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இடம் வந்து பற்றாக்குறை இருக்குது. ஜனங்கள் வந்து தெருக்களிலும் வீதிகளிலும் நின்று தெய்வ பிரசனத்தை முற்றிலுமாக அனுபவித்தவர்களாக ஆங்காங்கு வந்து 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிற மக்களாக அந்த நியூயார்க் பட்டணமே ஒரு ப்ரேயர் வாக்குனால நிரப்பப்படுது. இந்த சார்லஸ் ஃபின்னி நியூயார்க்கில் மில்ஸ் இந்த நூற்பாலை அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து தேவ செய்தி கொடுக்க வந்து கடந்து செல்கிறாங்க. அங்கே உள்ள ஒரு பெண்மணி வந்து அந்த சார்லஸ் ஃபின்னியை வந்து மிகுந்த அற்பமாக பார்க்குறாங்க. அற்பமாக பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. அவருடைய முகத்தை பார்த்ததுன்னு அவங்களுக்கு முகத்தில் வந்து தேவ பிரசனம் நிறைந்திருந்தது சார்லஸ் ஃபின்னியுடைய முகத்தில். அதனால் இவங்களுடைய முற்றிலுமாக வந்து அவருடைய முகத்தை பார்த்து வந்து பாவ உணர்வு அடைகிறாங்க. அதன் தொடர்ந்து அங்கே உள்ள அநேக பெண்கள் வந்து பாவ உணர்வு அடைந்து தெய்வ பிரசனத்தில் வந்து அழுகுறாங்க. இன்னும் சில பெண்கள் வந்து ஏங்கி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக சார்லஸ் ஃபின்னி அந்த தொழிற்சாலைக்கு போனது நிமித்தமாக அந்த தொழிற்சாலையில் அநேகர் முழுவதுமாக ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். சாதாரண மக்கள் மாத்திரம் இல்லை, சமுதாயத்தில் உயர்ந்த மக்கள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இன்னும் பலதரப்பட்ட மக்கள் வந்து இவருடைய பிரசனத்தினால தேவ மகிமை வந்து முற்றிலுமாக உணர்ந்தவங்களாக ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னா, சார்லஸ் ஃபின்னியோட பிரசங்கம் மாத்திரமல்ல, அவருடைய ஜெப வாழ்க்கையினால தான் இவ்வளவும் அற்புதம் நடந்தது. ஒரு நிமிஷம் நம்ம யோசிப்போம், இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? சார்லஸ் ஃபின்னியை போல நாமும் ஜெபத்தினால ஜெப வாழ்க்கைக்கு முற்றிலுமாக நம்ம தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய கரங்களை நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம்னா சார்லஸ் ஃபின்னியை காட்டிலும் 1000 மடங்கு நிச்சயம் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். எழுப்புதலுக்கும் நாமும் பங்குள்ளவர்களாக மாறுவோம். ஆமென். இது வேண்டாத கழுதை, இது ஆகாத கழுதை, இந்த கழுதை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வீட்டுக்கு தான் பாரம், நம்ம குடும்பத்துக்கு தான் பாரம். நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் ஒருத்தருக்குமே ஆகாதவளாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். வேண்டான்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட கழுதை, வயதாயிருச்சின்னு சொல்லி தள்ளப்பட்ட கழுதை. ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டு எஜமான் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டில் ஒரு கழுதையை வளர்த்து வந்தாங்க. அந்த கழுதை வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அவங்க சொல்கிற எல்லா வேலையும் அந்த கழுதை செஞ்சிகிட்டு இருந்துச்சு. பொதியை ஏற்றி விட்டால் எங்கே கொண்டு போய் இறக்கி வைக்கணுமோ கரெக்டாக இறக்கி வச்சு பல வருஷங்களாக அந்த எஜமானுக்கு உண்மையுள்ள வேலைக்கார கழுதையாக அந்த கழுதை வேலை பார்த்துட்டு இருந்தது.
அடுத்து கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போதுல அதுக்கு வயசாயிட்டு ஒரு நாள் ரோட்டில் நடந்து போகும்பொழுது ஒரு பள்ளத்துக்குள்ளே அந்த கழுதை விழுந்துருச்சு. உடனே இந்த கழுதை பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு அப்படிங்கிற செய்தி வந்து வீட்டு எஜமானுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போது அந்த வீட்டு எஜமான் யோசிக்கிறாரு, இத்தனை வருஷம் இந்த கழுதை நமக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சிச்சு. ஆனால் இப்போ அந்த கழுதைக்கு என்ன செஞ்சிருச்சு, வயசாயிருச்சு. இனிமேல் இந்த கழுதைக்கு நம்ம தீவனம் வச்சு இதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நம்ம பார்த்து செலவழிக்கிறதெல்லாம் வீணாக போயிடும். அதனால் இதை அப்படியே விட்டுருவோம், அது சாகட்டும், அந்த குழியிலே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லி அனுப்புகிறாரு. ஆனாலும் மனசு கேட்கல. ரோட்டில் போகிறவங்க வாரவங்க எல்லாரும் மறுபடியும் அந்த எஜமானுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஐயோ உங்கள் கழுதை கணக்கிது, பயங்கர சத்தத்தோடு கணக்கிது, நீங்கள் ஏதாவது செய்யுங்க, இதை காப்பாற்றுறக்கு ஏதாவது முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த வீட்டு எஜமானுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, இப்போ மக்கள்லாம் விட மாட்டாங்க போல், இதை எப்படியாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருந்த வேலைக்காரங்கிட்டலாம் சொன்னாங்க, இது வந்து ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுந்திருக்கு, இதை நம்ம காப்பாற்றணும்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை, அந்த குழியை வந்து நீங்கள் மூடிடுங்க, எப்படினாலும் அந்த குழியை இருக்கிறது வந்து ஜனங்களுக்கு ஒரு ஆபத்தான காரியமாக தான் இருக்கும், இந்த குழியை பேசாமல் மண் போட்டு நிரப்பி மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்கே அந்த வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரங்களாம் அந்த தெருவுக்கு போகிறாங்க. அந்த குழியை மூடுறதுக்காக ஒவ்வொரு தட்டு மண்ணையாக தோண்டி நினச்சிறாங்க, குழியில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை நல்ல சலிச்ச மண்ணாக நல்ல சாஃப்டான மண்ணாக போட்டு குழியை என்ன செய்ய மாட்டாங்க, நிரப்ப மாட்டாங்க. எங்கெல்லாம் கிடக்குதோ குப்பை, பெரிய மரம் கிடக்கா போடு, பெரிய பாறாங்கல் கிடக்கா உள்ளே தூக்கி போடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையாக தூக்கி என்ன செஞ்சிட்ருக்காங்க, அந்த குழிக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் ஆளுக்கு வேலை பார்க்குறாங்க. குழி கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கப்பட்டு அப்படியே பாதி அளவுக்கு போட்டு மண் போட்டு மெத்தியாச்சு. ஆனால் ஒவ்வொரு தட்டு மண்ணும் அந்த கழுதை மேலே விழும்பொழுது அந்த கழுதை வந்து 4 காலையும் முடக்கிக்கிட்டு குவேன்னு கத்திக்கிட்டு கணச்சிக்கிட்டு உள்ளேயே அமுங்கி கிடக்கலை. அது ஒவ்வொரு தட்டு மணலும் அது மேலே விழும்பொழுது ஒரு ஜம்ப் என்ன செஞ்சிச்சு, மேலே ஏறி வந்தது. இப்படியா ஒவ்வொரு ஜம்பாக ஏறி வந்து கடைசி 1 அடி தூரத்தில் அந்த மண் விழுந்து அந்த குழி மூடிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே ஜம்பில் என்ன செஞ்சிருச்சு, மேட்டுக்கு வந்துருச்சு. இது வந்து ஒரு சாதாரண வேடிக்கையான ஒரு கதையாக இருக்கலாம். ஆனால் இந்த கதையிலேருந்து ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன, சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளை இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து நம்ம வீட்டாட்கள்லாம் நினச்சிருப்பாங்க, இது வேண்டாத கழுதை, இது ஆகாத கழுதை, இந்த கழுதை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வீட்டுக்கு தான் பாரம், நம்ம குடும்பத்துக்கு தான் பாரம், எதாவது செஞ்சு தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, அனுப்பி வச்சுருப்பாங்க. ஒருவேளை அவங்க ஒரு பக்கம் அனுப்பி வச்சுருக்கலாம். இங்கே இருக்கிற நம்மளே நிறையா நேரம் என்ன செய்வோம், ஃபீல் பண்ணுவோம், நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் ஒருத்தருக்குமே ஆகாதவளாக இருக்கிறேனே, ஆகாதவனாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த வேண்டான்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட கழுதை, வயதாயிருச்சின்னு சொல்லி தள்ளப்பட்ட கழுதை, அது வந்து வாழ்க்கையில் நம்ம சாகந்தாண்டே ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்கு வந்த எல்லா தடை கற்களையும் படிக்கற்களாக வச்சு மேலே வந்துச்சு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா தடை கற்களையும் நம்ம படிக்கற்களாக வச்சு நம்ம முன்னுக்கு வரும்படி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒருவேளை தடை கற்கள் என்ன மாதிரி தடை கற்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் ஒரு தடைக்கல்லாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியாதபடி ஒரு தடைக்கற்களாக இருக்கலாம். எந்த தடைக்கற்களாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த தடைக்கல்ல படிக்கெல்லாம் மாற்ற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆகாது என்று சொல்லி தள்ளப்பட்டவங்கள அவர் வந்து மூளைக்கல்லாக்குற தெய்வமாக இருக்கிறாரு. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே வீட்டின் மூளைக்கல் ஆயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவங்களா, வேண்டான்னு சொல்லி தள்ளப்பட்டவங்களா நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை சுமக்கிற கழுதையா, இந்த கழுதை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து இல்லை உங்களை அன்போடு அழைக்கிறாரு. நீ ஏன் கழுதம்மா, நீ என்ன சுமக்க வந்திருக்கிற, நான் ஒரு நாளும் உன்னை தள்ளவே மாட்டேன்,
நான் உன் மேலே அமர்ந்திருந்து பயணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நாளிலையும் ஆண்டவரை சுமக்கிற கழுதையா, இன்னைக்கு என்னுடைய எஜமான் எனக்கு என்ன பணியை வைத்திருக்கிறாரோ அந்த பணியை செய்து முடிக்கிற ஒரு கழுதையா நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி என் தேவாதி தேவன் விரும்புகிறாரு. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறவங்களா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழும்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 2ஆம் உலகப் போர் நடந்த சமயத்தில் ஒரு பயங்கரமான உலகப் போர் அங்கே நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு குடும்பம் இருந்தாங்க ரஷ்யான்ற இடத்துல. அதில் அருமையான ஒரு குடும்பம், அண்ணன் அக்கா, அவங்க 3 பிள்ளைங்க. அதில் அந்த அண்ணன் திடீர்னு உலகப் போகிறனால எல்லாருடைய வீட்டில் இருந்து யுத்தத்துக்கு கிளம்பணுன்றதுனால அந்த அண்ணனும் யுத்தத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அவங்க மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அந்த காலத்தில் ஃபோன் கிடையாது, எந்த கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. யுத்தத்துக்கு போன வீட்டுக்காரர் போனது தான், வர முடியுமா அதெல்லாம் தெரியாது. ஆனாலும் அந்த அம்மா நல்ல ஜெபத்தோடு கூட அந்த அண்ணனை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அண்ணன் யுத்தத்துக்கு போன பிறகு பல மாதங்களாக அந்த அண்ணன் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. அந்த அக்காவுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. என் வீட்டுக்கார் திரும்பி வருவாரா வரமாட்டாரா, என்னுடைய வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சு, நான் வேறு 3 பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி டெய்லி ஆண்டவர்கிட்ட அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே நீங்கள் என்னை கைவிட்டுறாதீங்க, என்னுடைய குடும்பத்தில் சூழ்நிலை பாருங்கன்னு சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க அந்த அம்மா. அந்த 3 பிள்ளைங்களில் கடைசி பிள்ளை கை குழந்தை. அது நாளுக்கு நாள் ஆக அது மெலிந்து கொண்டே வந்தது. ரொம்ப பசின்னு அழுக ஆரம்பிச்சது. அந்த நைட்டு நாட்டில் உள்ள அரிசி போல் இருக்கிற ஒரு தானியத்தில் அவங்க கூழ் மாதிரி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளையோட வாயில் ஊற்ற ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் இதுக்கு மேலே என் குடும்பம் கஷ்டத்தில் தாங்காது, எனக்கு எப்படியாவது ஒரு உதவி செய்யுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் அந்த அம்மாட்ட பேச ஆரம்பித்தார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். அந்த அம்மாட்ட ஆண்டவர் பேசினார், மகளே நான் சொல்கிற அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நாளைக்கு காலையில் கிளம்பி உனக்கு என்னென்ன ஜாமான் வேணுமோ எல்லாமே எழுதி வச்சுக்கோ, நீ அந்த கடைக்கு போய் அந்த கடையில் ஜாமானை வாங்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். ஆண்டவரே நான் அங்கே போய் என்ன செய்ய, எப்படி பணம் கொடுக்க, என்கிட்ட பணம் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். உடனே அந்த அக்கா கிளம்பி அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. போய் நிறைய ஜாமான் இருந்துச்சு, என்னென்ன வீட்டுக்கு தேவையோ எல்லாம் வாங்குறாங்க. ஆனால் மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம். ஆண்டவர் சொல்லிட்டார், ஆனாலும் பணம் வரலையே நான் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே ஜாமான்லாம் வாங்கிட்டு என்ன செய்ய, ஓகே நீ நேராக 6வது நம்பர் கவுண்டரில் போய் அந்த பில்லிங் கவுண்டரில் போய் நில்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே நான் கவுண்டரில் போய் நிற்க ரெடியாக இருக்கேன், ஆனால் பணம் கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்புமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லும்போது நான் சொல்கிறது செய் மகளே அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆண்டவர். உடனே இவங்களும் நம்பிக்கையோடு கூட அந்த 6வது நம்பர் கவுண்டரில் போய் நின்றுட்டுருக்காங்க. வரிசையாக 1 2 3 4 5ன்னு பணம் பே பண்ணி அவங்க பொருளெலாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு ஆளாக போயிட்டுருக்க கடைசியில் இவங்களுக்கு பதற்றம் அதிகமாகுது. ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்வீங்க எனக்கு தெரியும், ஆனால் இப்படி ஒரு பதட்டமான சொல்லி அவங்க பயத்தோடு நடுக்கத்தோடு கூட வாங்கின ஜாமானோடு போயிட்டு இருக்காங்க. அந்த கிட்ட போனோடனே அந்த கவுண்டருடைய ஷெட்டரை அவங்க பூட்டிட்டாங்க. அந்த பில் கவுண்டரை சாப்பிட போகிறோம், லஞ்சுக்கு போகிறோம், நீங்கள் பக்கத்து கவுண்டருக்கு போகணும்னு சொல்லிட்டு பூட்டிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அந்த 6ஆம் நம்பர் கவுண்டரில் உள்ளவங்க. உடனே அம்மா 7ஆம் நம்பர் ரொம்ப ஆண்டர் சொன்னாரா, உன்னை நான் இங்கே நிற்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி சாரி ஆண்டவர்னு சொல்லி மறுபடியும் 6ஆம் நம்பர் கவுண்டரே அவங்க நிற்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த கவுண்டரை திறந்த உடனே என்னம்மா நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்க கவுண்டர் போக சொன்னேன் போலையான்னு சொல்லி அந்த பணம் வாங்குறவர் அந்த அண்ணன் சொன்னாரா, சரி கொடுங்கம்மா பில்லை கொடுங்கம்மான்னு சொல்லி பில்லை வாங்கி பணம் கொடுங்கன்னு சொல்லி கையை வெளியே நீட்டும் போது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள அங்கே ஸ்பீக்கரில் ஒரு சத்தம் கேட்டுச்சான். இந்த சூப்பர் மார்க்கெட் திறந்து 6 வருஷம் ஆனதுனால இப்போ 6ஆவது நம்பர் கவுண்டரில் யார் இப்போ நின்றுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா திங்ஸும் ஃப்ரீன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்களாம். அல்லேலூயா. அந்த அக்கா சந்தோஷத்தோடு கண்ணீரோடு கூட ஆண்டவர் செய்த அற்புதத்தை நம்பி சந்தோஷத்தோடு அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு அவங்க போனாங்கன்னு சொல்லி அந்த உண்மை சம்பவத்தில் வாசித்தேன். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட என்னோட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் என்ன, உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையாக இருக்குது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 34 ஒரு வசனம் இருக்குது, 6வது வசனத்தை கவனிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆண்டு இந்த செய்தி மூலமா நமக்கு சொல்கிற வார்த்தை என்ன, ஒருவேளை உங்களுக்கும் ஒரு நெருக்கத்தின சூழ்நிலை நீங்கள் போய் கொண்டிருக்கலாம், எனக்கு அற்புதம் செய்வார் ஆண்டவர்னு சொல்லி சந்தேகத்தோடு போயிட்டு இருக்கலாம். மறந்துடாதீங்க, ஆண்டவரால் கடைசி நிமிடத்தில் கூட அற்புதம் செய்ய முடியும். விசுவாசத்தோடு காத்திருங்க, ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஆமென். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். வில்லேஜ் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவநாம மகிமைக்காக சவுதி அரேபியாவில் ரியாத் நகரில் சர்ச் ஆஃப் கிரேஸ் நடத்தும் கன்வென்ஷன் கூடுகை நாள் ஜூன் 18, 19, 20 செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 3 நாட்கள் தினமும் மாலை 7:30 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். ஜூன் 21 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை கூடுகை நடைபெறும். தேவ செய்தி சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்.
சிந்தியுங்கள், ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள். மனதில் கலக்கமா? வாழ்வில் பயமா? பாவ பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லையா? வாழ்வில் என்ன செய்வோம் என்ற குழப்பமா? தேவனுக்காக ஏதாவது செய்ய ஆசையா? விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையறிய வாருங்கள். கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? திருச்சி மொராய் சிட்டியில் மாபெரும் எழுப்புதல் வாலிபர் முகாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை. இனிமையான பாடல்கள், உயிர்ப்பிக்கும் சாட்சிகள், சிந்திக்க வைக்கும் குறு நாடகங்கள், சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களின் வல்லமையான தேவ செய்திகள். எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் இந்தியாவிற்கு ஆசீர்வாதமாக நான் உன்னை மாற்றுவேன். அருமையான இங்க வந்திருக்கிற வாலிப தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க கூட வரப்போகிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க வீட்டுக்கு உங்க கூட வரப்போகிறார். வாலிபரே, நீங்களும் பங்கு பெறுங்கள், உங்கள் நண்பர்களையும் பங்கு பெற செய்யுங்கள். மேலும் தொடர்புக்கு 9486142610, 877808267.